ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து காரில் வர பவர் ஸ்டேரிங் பற்றி நம்ம பேச போகிறோம். அதாவது வந்து எந்தெந்த வகையான பவர் ஸ்டேரிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அது வந்து எப்படி வேலை செய்யுது, அதில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும், அப்படி பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா நம்ம வந்து என்ன வந்து சரி பார்க்கணும் அப்படின்றத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம அந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். ஓகேங்களா? அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதாவது வந்து காரில் வந்து 2 வகையான பவர் ஸ்டேரிங் வந்து தான் இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்று வந்து ஹைட்ராலிக் டைப், ரெண்டாவது வந்து எலக்ட்ரிக்கல் டைப். அதாவது வந்து ஹைட்ராலிக் டைப்பும் உங்களுக்கு படிப்படியாக வந்து குறைஞ்சிட்டே வருது. இப்போ மேக்ஸிமம் அப்படி பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைப் வந்து எலக்ட்ரிக்கல் பவர் ஸ்டேரிங் தான் வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆட்டோமொபைல் ஃபீல்டு வந்து ஆக்குபைட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த எலக்ட்ரிக்கல் பவர் ஸ்டேரிங்க்கும் ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது வந்து ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் வந்து ஹைட்ராலிக் ஆயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆயில் வந்து ஒரு பம்பு மூலயமா பம்ப் பண்ணி அந்த ஆயில் வந்து உங்களுக்கு அந்த பாக்ஸுக்கு போகும். உங்களுக்கு வந்து ஸ்டேரிங்கோட கனெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த பாக்ஸு. அதில் வால்வு வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஸ்டேரிங் ரொட்டேஷனாக தான் வழக்கமாக வந்து நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் பவர் ஸ்டேரிங்கில் வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து காலத்தோட வந்து ஒரு மோட்டார் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஒரு ஆங்கிள் சென்சார் இருக்கும். அந்த ஆங்கிள் சென்சார் வந்து உங்களுக்கு ஸ்டேரிங்க்கு நீங்கள் எந்த அளவு வந்து திருப்புறீங்களோ அந்த திருப்புறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சென்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த மோட்ரு வந்து ரன் பண்ணும். ரைட் சைடோ இல்லை வந்து லெஃப்ட் சைடோ வந்து இந்த மோட்ரு உங்களுக்கு ரன் பண்ணி உங்களுக்கு ஸ்டேரிங் வந்து ஈஸியாக ரொட்டேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இது வந்து 2 டைப்பில் வந்து மோட்ரு கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலதில் வந்து காலத்தில் கொடுத்துருப்பாங்க, ஒரு சிலது வந்து பாக்ஸ்லேயே வந்து அட்டாச் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருக்குற மோட்ரு டைப்பு ஸ்டேரிங் பாக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். அதே மாதிரி வந்து காலத்தில் வர மோட்ரு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் பாக்ஸு உங்களுக்கு பிரச்சனையாகி மாற்றும் போதும் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எந்த வண்டியாக இருந்தாலும் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா பவர் ஸ்டேரிங் வந்து 100% வந்து வேலை செய்யாது. ஒரு சில கார்களில் எலக்ட்ரிக்கல் பவர் ஸ்டேரிங் வந்து வேலை செய்யலாம். மீதி எல்லா காரும் மேக்ஸிமம் வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த பவர் ஸ்டேரிங் வந்து ஒர்க் ஆகும். ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் வர கார்களில் 100% வந்து உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஆனால் மட்டும் தான் வேலை செய்யும். எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த பம்பு வேலை செய்கிறது வந்து இன்ஜினோட பவரில் இருந்து தான் பெல்ட் ட்ரைவ் மூலமா கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேரிங் வந்து வேலை செய்யும். அதனால் வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து இந்த ஹை ப்ரெஷர் பம்பு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு இன்ஜின் ரன்னிங்கில் இருக்கும்போது மட்டும் தான் அந்த ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் வந்து வேலை செய்யும். ஒரு சில நேரத்தில் வண்டி வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நம்ம டோ பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா ஸ்டேரிங் வந்து ஹார்டாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இன்ஜின் ரன் ஆகலை. ரன் ஆனால் மட்டும்தான் அந்த பம்பு வேலை செய்யும். பம்பு வேலை செஞ்சால் தான் உங்களுக்கு ஸ்டேரிங் வந்து ஒர்க் ஆகும். அதனால் ஸ்டேரிங்கே வேலை செய்யாமனா போகாது. நீங்கள் வந்து மேனுவல் ஸ்டேரிங்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கும். சாவி லாக் ஆகிருந்தால் மட்டும் தான் ஸ்டேரிங் வந்து லாக் ஆகிரும். மித்தபடி வந்து ஸ்டேரிங் வேலை செய்யும். ஆனால் வந்து மேனுவல் ஸ்டேரிங் மாதிரி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நீங்கள் ரன்னிங்கில் போகும்போது கொஞ்சம் ஃப்ரீ ஆகிரும். எல்லா கார்லையும் அப்படி தான். எலக்ட்ரிக்கல் பவர் ஸ்டேரிங்காக இருந்தாலும் ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங்காக இருந்தாலும் இந்த இனிஷியல் ஸ்டேஜை தான் வந்து ஃபுல்லாக வந்து பவர் கொடுக்கும். அதே மாதிரி வந்து இந்த எலக்ட்ரிக்கல் பவர் ஸ்டேரிங் அதாவது வந்து இபிஎஸ் இந்த பவர் ஸ்டேரிங்கில் வந்து நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். என்ன பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60, 70, 80 இந்த மாதிரி ரேஞ்சில் போகும்போது ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு வேரியண்ட் மாடல்களுக்கும் ஏற்ற மாதிரி இந்த பவர் ஸ்டேரிங் வந்து எலக்ட்ரிக்கல் வந்து கட் ஆகிட்டு உங்களுக்கு மேனுவலாக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் நல்லா ஃபாஸ்ட்டாக போகும்போது ரோடு கிரிப்பு வந்து குறைஞ்சிரும். ரோடு கிரிப்பு குறைய ஸ்டேரிங் வந்து ரொம்பவும் ஃப்ரீயாக ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இந்த பவர் ஸ்டேரிங் வந்து கட் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக. இது வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னா ஸ்பீடு சென்சார், அதாவது வந்து உங்களுக்கு ஸ்பீடோமீட்டருக்கு போகுது பார்த்தீங்கன்னா சென்ஸ் பண்ணுறது ஏபிசி மூலியமாகவோ இல்லை விஎஸ்எஸ் சென்சார் சொல்லுவாங்க. அந்த விஎஸ்எஸ் சென்சார் வந்து கியர் பாக்ஸில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க ஏபிசி இல்லாத கார்களை. அது மூலிமா வந்து சென்ஸ் பண்ணி இபிஎஸ் மோடுல்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து எலக்ட்ரிக்கல் பவர் ஸ்டேரிங்க்கு தனியாக ஒரு மோடுல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து தகவலை வந்து அனுப்பும்போது எந்த டயத்தில் வந்து கட் பண்ணணுமோ கரெக்டாக வந்து கட் பண்ணிடும். அதே மாதிரி வந்து ஸ்பீடு லோவாக நீங்கள் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இபிஎஸ் வந்து ஆன் பண்ணிடும். எல்லா வகையான கார்களையும் இது வந்து கம்பல்சரியாக வந்து இப்படி தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இது வந்து உங்களால் கணிக்க முடியாது. இதனால் எந்த வகையான பிரச்சனையும் கிடையாது. இப்படி தான் வந்து அது வந்து வேலை செய்யும். இது வந்து நம்ம ஒரு சேஃப்டி பர்பஸுக்காண்டி தான். ஏன்னா ரொம்ப ஸ்பீடில் ஹை ஸ்பீடில் போகும்போது அந்த ரோடு கிரிப் ரொம்பவும் குறையும். அப்போ வந்து எலக்ட்ரிக்கல் பவர் ஸ்டேரிங் வேலை செஞ்சுன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும். உங்களுக்கு கையில் திருப்புற ஃபீலே இருக்காது. அந்தளவுக்கு வந்து சடனாக வந்து ஸ்கேன் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இது கட் பண்ணி விட்டுரும். ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காண்டி தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் வேலை செய்யலை அப்படின்னா உடனே வந்து சரி பார்த்துருங்க. இந்த ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங்காக வச்சுக்கோங்களேன். இது வந்து ஆயில் லீக்கேஜ் ஆகி போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மோட்ரு வந்து கம்பல்சரி ரன்னிங்கில் இருந்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஆயில் இல்லாமல் ஓடிச்சா அந்த மோட்ரு வந்து சீஸ் ஆயிரும், வேலை செய்யாமல் போயிடும். அதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி வந்து அது வந்து சரி பார்த்துருங்க உடனே. இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த மோட்டரும் போயிடும், உங்களுக்கு ரேக்கும் அடியாயிரும். இதனால் வந்து நிறையா செலவுகள் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் பவர் ஸ்டேரிங்கில் அப்படி வந்து கிடையாது. அதனால் நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. ஆனால் வந்து பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த இபிஎஸ் என்ற லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன விஷயமா ஒரு ஏதாவது ஷார்ட் சர்க்யூட்டாக ஃபீஸ் போயிருக்கலாம், இல்லை வந்து மோட்டரில் ஏதாவது சின்ன பிரச்சனை இருக்கலாம், இல்லை ஆங்கிள் சென்சாரில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். அதனால் வந்து நீங்களும் அதை வந்து சரி பார்க்குறது என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லது. இப்போ வந்து இந்த ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங்கை விட
இந்த எலக்ட்ரிக்கல் பவர் ஸ்டேரிங் எப்படி பெட்டர் அப்படின்றத வந்து பார்ப்போம். இது எதுக்கு வந்து பெட்டர் பார்த்தீங்கன்னா, ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் வந்து இன்ஜினோட வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஒரு வகையான பம்பு தான். அப்படின்றப்போ உங்களுக்கு இன்ஜினோட லோடு வந்து அதுக்கு தேவைப்படும். உங்களுக்கு மைலேஜ் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகும். அதனால தான் வந்து இந்த ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் வந்து இப்போ நிறுத்திட்டு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலக்ட்ரிக்கல் பவர் ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு கரண்ட் மூலியமாக உங்களுக்கு யூஸ் ஆகிறனால பேட்டரி சப்ளைலேருந்து உங்களுக்கு மோட்டர் மூலியமாக வந்து யூஸ் ஆகுது. இதனால் இன்ஜினோட லோடு வந்து குறையும். இதனால் உங்களுக்கு பெட்டர் மைலேஜ் கொடுக்கறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன மாற்றங்கள் தான். மைலேஜில் கண்டிப்பாக அதை விட இதில் கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்காண்டி தான் இந்த எலக்ட்ரிக்கல் பவர் ஸ்டேரிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு அருமையான ஒரு டெக்னாலஜி. இதே வந்து கொஞ்சம் ஹையர் அண்டு நல்லா ஸ்போர்ட்ஸ் காரில் அப்படின்னா 4 வீல்லையும் எலக்ட்ரிக்கல் பவர் ஸ்டேரிங் வரும். பின்னாடி வீலும் உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போனதும் அதுவும் திரும்பும். அந்த மாதிரி கார்களும் நிறையா இருக்குது. நம்ம வந்து பட்ஜெட் ரேஞ்சில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்ம அந்த கார்களை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி 4 வீல்லையும் எலக்ட்ரிக்கல் பவர் ஸ்டேரிங் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் அந்த தகவலை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஓகேங்களா? நான் சொன்ன இப்போ தகவல் உங்களுக்கு ஏதாவது வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தெரியாதவங்களுக்கு இந்த தகவல் வந்து பயன்படலாம். அதே மாதிரி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நான் போடுற எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ரீச் ஆகும். நம்ம போடுற கண்டென்ட் எல்லாமே கார் மெயின்டெனன்ஸ் பற்றி தான். ரெகுலராக நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது வந்து தெரியும். ஓகேங்களா? இதே மாதிரி நல்ல தகவலோடு இன்னொரு நாள் சந்திக்கலாம். ஓகே, பாய்.